ஃபர்ஸ்ட் அவகிட்ட போனது நீயே, அவ டப்பாவை தட்டி விட்டது நீயே, நீ பண்ணா எல்லாமே நியாயம், அவ பண்ணா அநியாயம்னா எப்புட்றா இதெல்லாம் சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இவன் தான் போறான், அந்த பாலை எடுக்கும் போதெல்லாம் அவ்வளவு அக்ரெசிவா தான் அவன் எடுப்பான். பட் ஸ்டில் அவ அதை கேமா எடுத்துட்டா. ஈவன் அவன் வந்து கழுத்தெல்லாம் அடிச்சதுக்கு கூட அவ கேமா தான் எடுத்துக்கிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டா. அவ ரொம்ப நேரமா இரும்பிக்கிட்டே இருந்தா. ஏன்னா கழுத்துல வந்து எல்போ வச்சு பயங்கரமான அடி. சோ ஷி வாஸ் கீப் ஆன் அதனும் காஃபிங் அப்படியே இரும்பிக்கிட்டே இருக்கா, தண்ணி குடிக்கிறா. சாண்ட்ரா வந்து திரும்பவும் பேசுவாங்க, அப்பவும் இரும்பிட்டே தான் இருக்கா. வந்ததுமே ஆல்மோஸ்ட் 3-4 டைம்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா ஹில் பிஹேவ் அண்டனும் பால எடுத்து தலைவன் பாக்கெட்டுக்குள்ள போட்டுப்பாப்ல. இவர் பால எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டாருன்னா அது வந்து கரெக்டான ரூல்ஸ் தான். அதை வந்து மத்தவங்க எல்லாமே சேர்ந்து ஏதோ இது பண்ற மாதிரியும் பார்வதி கிட்ட நீ ஃபர்ஸ்ட் பால பொறுக்கி கொடு, நீயும் தான் தட்டி விட்ட, நீ பால பொறுக்கி கொடுத்தியா அவகிட்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல? பண்ணவே இல்லையே. நீ தட்டி விட்டு அவ எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து மேல போட்டுட்டு தான் உங்ககிட்ட சண்டை போடவே வந்தா, பால வாங்க வந்தா. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் பார்வதி. கொஞ்சம் கூட கிவ் அப் பண்ணாம 3-4 டைம்ஸ் finally she have taken the ball. I should really appreciate her for the sportsmanship that what she carried in that round. Even Sabrinath will address it as good sport பார்வதி அப்படின்னும் சாண்ட்ராவும் அட்ரஸ் பண்ணுவாங்க, சூப்பரா பண்ண, ஃபைனலி யூ ஹவ் டேக்கன் த பால், குட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஐயோ நம்ம மேன் ஹேண்டில் பண்ணிட்டோம், எல்லாரும் கத்திட்டாங்க, இப்ப இத நம்ம எப்படியாவது டைல்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தேர்ட் ரவுண்ட்ல அவகிட்ட போனது. ஓகேவா, மாட்டிக்கிட்டோம், இனிமே அவ்வளவுதான், என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது, நம்ம அவசரப்பட்டு இது பண்ணிட்டோம், பர்பஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதை டைல்யூட் பண்றன்ற ஒரு இதுக்கு இடத்துக்கு போயிட்டு இன்னமும் கேடு கட்டத்தனமா நடந்துகிட்டதான் நான் பாக்குறேன். பிகாஸ் தேர்ட் ரவுண்ட்ல வந்து மூஞ்சி கிட்ட போய் அந்த நொச்சு கொட்டுவான் கரெக்டா அப்படின்னு பண்ணுவான். பண்ணும்போது டெப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ தட்டி விடுறா. கரெக்டா, இதுதான் நடந்துச்சு. அதுக்கு வந்துட்டு உடனே இது சின்ன இருக்கட்டும், குழந்தை உள்ள இருங்க கானோ வினோத் இருங்க என்ன பேசினான்னு பாத்தீங்களா இருங்க சிஸ்டர்? ஏஞ்சல், முடிச்சிடுறேன் ஏஞ்சல், ப்ளீஸ் ஏஞ்சல், வெயிட் பண்ணுங்க ஏஞ்சல். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய ஆதங்கம். எனக்கு அப்புறமேட்டு பாயிண்ட்ஸே வராது. நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க பேசுங்க. நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, யூ கேன் ரியலி டாக். மேல ஒரு ரூல்ஸ் போடுங்க டாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு வந்து பேச சொல்லுங்க. இல்லங்க, ஆக்சுவலி எப்பயுமே வந்துட்டு ஐ ஜஸ்ட் கிவ் அ ஷார்ட் பிரீஃப் அபவுட் வாட் ஹேப்பன்டுங்க, அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் பேசுவாங்க. மேபி அவங்க ஆதங்கத்துல இருக்காங்க, ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவங்க ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இப்பதான் ப்ரொஃபைல்ல நான் பார்த்தேன் தட் கானா வினோத் பேசுனது. அதுக்கப்புறமேட்டு தான் நடந்துச்சு. ஸோ தேர்ட் ரவுண்ட்ல வந்துட்டு திரும்ப வரான், வந்துட்டு நோண்டுறான், இது பண்றாங்க. அது ரொம்ப கேஷுவலா பண்ணதுதான். கேஷுவலா பண்ணது என்ன பண்றான்னா கம்ப்ளைண்ட் பண்றான் மைக்க வச்சுட்டு, பிக் பாஸ் என்ன அடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் என்ன அடிச்சிட்டாங்க. ஏன்டா டேய், நீ 2வது ரவுண்ட்ல பண்ணதை அடிச்சதா இல்ல 3வது ரவுண்ட்ல நீயே போவையா, மூஞ்சுக்கு முன்னாடி மூஞ்ச வச்சுட்டு நொச்சு கொட்டுவியா? அப்புறமேட்டு வந்து புரியல எனக்கு. அதுக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு அட்வைஸ வந்து எங்க கானா வினோத் கொடுக்குறாரு ரவுண்ட் முடிஞ்சதுமே. அவ அடிச்சானா நீ அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஐயோ அவசரப்பட்டு நம்ம வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் வந்து பம்புறாப்ல. மீன் ஒயில் வந்து ஃபர்ஸ்ட் டப்பாவை தட்டி விடுறாரு. தட்டி விட்டதுமே எல்லாருமே வந்து சார்ஜ் பண்றாங்க. சார்ஜ் பண்ணதுமே அந்த பாலை பொறுக்குறான். பொறுக்கும் போது வந்துட்டு நீ இப்படிதான் பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் சேயிங், நீ யாருடி நீ யாருடி நீ யாருடின்னு திரும்ப 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 he was like extremely aggressive. She was saying that I am a contestant of season 9 அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஈவன் சொல்லிட்டு ஏதோ வார்த்தை விடுறாப்ல. அப்புறமேட்டு அவங்களும் வந்து உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. 2 பேர் பேசும்பொழுது அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது பீப் போட்டாங்க. அதுக்கு மூஞ்சி முகரே பாரு சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து உன் மூஞ்சி முகரே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து பீப் போடுறாங்க. அந்த முகரே பாருன்றதுக்கு வந்து இவங்க பீப் போடுறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இதை முடிச்சதுமே தான் திரும்ப வராரு. திரும்ப வந்துட்டு சாரி கேளுனதுமே அப்பாலஜிஸ் எல்லாம் கேட்க முடியாது உங்ககிட்டனதுமே எட்டி உதைச்சிட்டு ஹீஸ் கிவிங் அ ஸ்டேட்மெண்ட், ஐ எம் ட்ரெயின்ட். என்ன வெங்காயத்துல நீ ட்ரெயின் பண்ணிருக்க? யூ டோன்ட் நோ ஹவு டு பிஹேவ் இன் த ஷோ, யூ டோன்ட் நோ ஹவு டு பிஹேவ் வித் விமன், யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அட் ஆல் அட் எனி காஸ்ட். உன்னால இந்த அக்ரஷன் வெங்காயத்தை மட்டும் தான் காட்ட முடியும். ஈவன் த சேனல் இஸ் என்கரேஜிங் திஸ், யூ ஹவ் டன் திஸ் மல்டிபிள் ஒகேஷன். சேனல் அதை கண்டம் பண்ணவே இல்ல, ஒரு கேள்வி கூட உன்னை கேட்கல. நீ என்னமோ சூப்பர் சாக்லேட் பாய் பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்னமோ நீ அழகா இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன வெங்காயத்துக்கு வந்து சேனல் இந்த நாயை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அடிச்சு வெளில தான் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டு பி ஹானஸ்ட், நோ, வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி இஸ் திஸ்? ஒரு பாத்திரம் விளக்காத விஷயத்த உங்களால வந்து ஒரு சாட்டர்டே எபிசோடு, சண்டே எபிசோடு, மண்டே எபிசோட்னு வச்சு உங்களால பேச முடியுது. யூ கேன் கிவ் அ ப்ரொஜெக்ஷன் ஃபார் பார்வதி, பட் ஒய் யூ கைஸ் டோன்ட் ஈவன் நோ ஹேவ் த கட்ஸ் டு கொஸ்டின் திஸ்? ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபேவரிசம் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு தேவையே கிடையாது. வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் தட் ஹி இஸ் செட்டிங்?
ஒரு ஜோக்ஸ் அடிச்சா சொல்றீங்களா, ஐயோ எல்லாருமே பாக்குறாங்க, என்ன பண்ண போறாங்க, அது பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்கன்னு யூ கைஸ் ஆர் டாக்கிங் ரைட். அப்போ ஒரு ஜோக்குக்கு அவ்வளவு இது கொடுக்கும் பொழுது வாட் கைண்ட் ஆஃப் வயலன்ஸ் தட் ஹி இஸ் டூயிங், வாட் கைண்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ் தட் ஹி இஸ் கேரிங் டுவர்ட்ஸ் அ விமன். அவனுக்கு வந்து அவன் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, பார்வதி டிக்கெட் டு ஃபினாலே விளையாடவே கூடாதுன்னு நினைக்கிறான். That's what I understood from his behavior today. It's not at all acceptable. And I could see, I was really happy when she cried. எல்லா பெண்களும் சேர்ந்து திவ்யா கணேஷ் ஆகட்டும், அரோரா, சாண்ட்ரா எல்லாருமே அவங்க கூட நின்று ஆறுதல் சொன்னதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த அதனால உள்ள வந்து கானா வினோத்துக்கு வந்து கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்பா நீ நியாயம் தான் சப்போர்ட் பண்ணு கம்ருதீனுக்கு. அவன் நியாயமே பண்ணாம எப்படி நீ சப்போர்ட் பண்ணுவ? அவ அடிச்சா இல்ல அதுக்கு முன்னாடி ரவுண்ட் என்ன பண்ணா? அப்ப என்ன வாயில என்ன வெத்தலை பாக்கு போட்டு மென்னுகிட்டு இருந்தியா? அண்ட் ஹவ் யூ கேன் லீவ் அ ஸ்டேட்மெண்ட் தட் அவ அடிச்சானா நீ அடி அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவ? அவ எங்க அடிச்சா? ஐ சீரியஸ்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதை எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத வந்து ஐ ரியலி வாண்ட் டு சி. இந்த வாரம் இதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னா விஜய் சேதுபதி அவருடைய ரெஸ்பெக்ட வந்து கம்ப்ளீட்டா குழி தோண்டி புதைச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து இதுல என்ன மேனிபுலேஷன் கொண்டு வந்து நீங்க தான் பார்வதி, நீங்க தான் பார்வதின்னு சொல்லி என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு ஐ ரியலி வாண்ட் சி. ஜஸ்ட் சென்ட் திஸ் ஃபெலோ அவுட் ஆஃப் இட், அவுட் ஆஃப் த கேம் இமீடியட்லி. எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லா கண்டஸ்டன்ட்டும் உள்ள உட்காந்து சபரி, சுபிக்ஷா, அரோரா, விக்கல்ஸ், விக்ரம் எல்லாரும் பேசும் பொழுதுமே இப்ப அவங்கிட்ட பேசவே வேண்டாம். அவங்கிட்ட பேச வேணாம். பிகாஸ் எல்லாருக்குமே தெரியுது அவங்கிட்ட பேசினா அவன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவான், இரிட்டேட் பண்ணுவான், கத்துவான், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவான், அவங்களோட கேமையும் ஸ்பாயில் பண்ணுவான்ற பயத்தினால எல்லாருமே இதை அப்படியே கடந்து போயிடலாம், அமைதியா இருந்துடலாம், வீக்கெண்ட்ல அவங்க பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை கடந்து போறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் சாண்ட்ராவுமே அதே தான் சொல்றாங்க. இல்ல இப்ப அடுத்தடுத்த ரவுண்ட்ல போய் எப்படி நம்ம அவங்க கிட்ட விளையாட முடியும்? இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இல்லையா நமக்கு? ஏன் அவன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதைய கேட்க யாருக்கும் துப்பு இல்ல. எஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். சொல்லுங்க தயா. 10 lakhs வேலை செய்யுது. 10 lakhs வேலை செய்யுதா? என்ன 10 lakhs? அவர்தான் தெளிவா சொல்றாரு, என்ன வந்து தட்டிட்டான், என்ன வந்து மேன் ஹேண்டில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் பிஆருக்கு வந்து அதை அட்ரஸ் பண்றாரு, இந்த மாதிரி போஸ்ட் போடுங்கன்ட்டு. அவன் தெளிவா தான் வந்திருக்கிறான் பொழுது, கரெக்டா அவன் 2 கண்டென்ட்டை வச்சு ஓட்டுறதுக்கோசமே எனக்கு எக்ஸாக்டா இப்பதான் எல்லா டவுட்டுமே வருது. காலையில பாத்தங்க பார்வதி பேசும்போது அந்த பொண்ணுக்கு லிட்டரலா கண்ணுல தண்ணியே வருது. என்னோட ஃபீலிங்ஸ் உண்மையா இருக்கு, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது, எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த கான்வர்சேஷன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் போத் த வீடியோஸ்க்கு வந்து என்ன அப்ரிசியேட் பண்ணி ஆறுதல் அளிக்கும் வரையில நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டாம் அபிஷியல் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். என்னப்பா என்ன பிரவீன்? அபிஷியல்ல பாரு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்களாமே, உண்மையா? எனக்கு தெரியலையே பிரவீன். இல்ல நிறைய இடத்துல இருந்து சொல்றாங்க அந்த மாதிரி. சொல்றாங்களா? அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்த பொசிஷனை வந்து நம்ம கம்ருதீன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறான். ஏதாவது சேனல் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, அந்த நேரத்துல வந்து நம்ம கம்ருதீன் வந்து கிடையாது பார்வதி தான் டைட்டில் வின்னர், நான் பாருங்க எவ்வளவு கேடு கட்டத்தனமா இன்னும் என்னோட ரியாலிட்டியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் பிஹேவிங். டாம் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கமருதீன் வந்து பொம்பளை மாதிரி நடந்துக்கும்னு சொல்லிட்டு பார்வதி வர சொன்னாரு. அது புடிச்சு பார்வதி நல்லா ஏறி இருக்கலாம், பட் ஆனா ஏன் அது பண்ணன்னு தெரியல. எப்ப நான் கேட்கலையே அது சொன்னான் டாம். பொம்பளை மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்லல, அவ பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னான். ஏன் பொண்ணுங்க எப்படி நடந்துக்கணுங்க? பொண்ணுங்க எனக்கு புரியலையே. இன்னொரு பாயிண்ட் சிஸ்டர் டாம், உள்ள கம்ருதீன் போயிருவான்ல, அப்ப கானா வினோத் சொல்லுவான் அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு இவன் பாயிண்ட் குடுக்குறான், ஏத்தி விடுறான். உடனே அது கம்ருதீன் சொல்றான், ஆமா இவெல்லாம் ஒரு ஆளா, இவ கூட எல்லாம். அது எனக்கு லிட்டரலா கானா வினோத் அந்த இடத்துல என்ன பண்றானே எனக்கு புரியவே இல்லை. அவளை அடிச்சா திருப்பி அடின்றான், அவ ஒரு ஆளான்றான். இந்த இடத்துல அவன் கூட எல்லாருமே விளையாடுறதுக்கும் சரி, கமருதீன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்ப பயப்படுறாங்க உள்ள இருக்க எல்லாருமே.
இவனை யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. யாருமே ஒண்ணும் இவனை வந்து டிடிஎஃப்ல இருந்து வெளியில தூக்கி போட வேண்டியதானே. இப்படி ஹேண்டில் பண்ற ஒருத்தன் நாளைக்கு யாரையாவது அடிச்சிட்டானா என்ன பண்ணுவாங்க? டாம் கிளியரா எல்லாருமே வந்து கமருதீன் கிட்ட விளையாடவே இல்லை. பார்வதி மட்டும்தான் போய் அவன் பால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. தாண்டி விக்ரம் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் ஆரம்பிச்சான். அது வரைக்கும் யாரும் போல, அவங்க கிட்ட யாரும் போக வேணான்ற மாதிரி தான் லிட்டரலா எல்லாரும் சொன்னாங்க. பயப்படுறாங்க ப்ரோ. அவன் ஒண்ணு வார்த்தையை விடுவான், இல்லைன்னா ஒரு மாதிரி அடிப்பான், ஏதாவது பண்ணுவான்னு பயந்து அவங்க கிட்ட போக மாட்டாங்க. உள்ள உட்கார்ந்து பேசும்போது டாம் சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் எல்லாருமே அவங்க கிட்ட இப்ப கான்வர்சேஷன் வச்சுக்க வேணாம்னு சொல்றது, இப்ப பேசவே வேண்டாம் நம்ம அதை பத்தின்னு சொல்றதுக்கான ரீசன் அதான். உண்மையா பயப்படுறாங்க. இவன் கிட்ட வச்சுக்கிட்டா இவன் என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு டைரக்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி விளையாட மாட்டான். உள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவனை யாராவது ஒரு பாயிண்ட் எப்பயாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க, அந்த பாயிண்ட உள்ள வச்சுட்டு இவன் ப்ளே பண்றான். அவங்களை எப்படியாவது நம்ம பழி வாங்கிடணும் இந்த இதுல அப்படின்ற மாதிரி அவன் உள்ள ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சுதான் ஒரு கேம் ப்ளே பண்றான். இப்போ திவ்யாக்கும் தான் இருக்கு விக்ரம் பிடிக்காது, பட் அவ டீசெண்டா தான் ப்ளே பண்ணா அந்த கேமை. ஆக்சுவலி இப்போ டாம் கானா வினோத் வந்து நிறைய சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி பாருக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி இருக்கா? இல்ல லைக் இந்த டேரக்டா அந்த இன்சிடென்ட்ஸ்ல எல்லாம் சொல்லணும்னா லைக் நீ அந்த மாதிரி பேசாதடா, அந்த மாதிரி பண்ணாதடா, அந்த மாதிரி பண்ணாதடான்னு கம்ருதீன் சொல்றாருல, அது லிட்டரலா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி திவ்யா இஷ்யூல வந்து இவர் இதே தான் பண்ணுவாரு. நான் என்ன நினைச்சேன், நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நான் வந்து கானா வினோத் ஒரு பரவாயில்ல பேசாதன்னு தான் சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன். பட் இன்னைக்கு பார்க்கும்போது நீ இப்படி பேசாதடா, நீ இதனால அசிங்கப்பட்டு வெளியில போயிடுவடா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு இது கொடுக்குறாருன்ற மாதிரி இருக்கு. ஒரு சப்போர்ட்டிவே வந்து அப்படியே ஒரு ஒரு டைரக்டா எடுத்து வைக்க மாட்டாரு. விக்ரம் வந்து இது தப்புதான் எடுத்து வைக்கிறத ஒரு பெர்ஃபெக்டா எடுத்து வைக்காம அவன் கூடயே சேர்ந்து இது பண்றாரு. அதனாலதான் இன்னைக்கு விஜய் சேதுபதி அடிச்சிருக்காரு போல கானா வினோத்தை. இன்னைக்கும் விஜய் சேதுபதி கானா வினோத்தை போட்டு பொழக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான், இந்த கமருதனையும் கானா வினோத்தையும். ப்ரோ ஒரு பாயிண்ட் சொல்றேன். கானா வினத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கமருதீன் விஷயத்துல எல்லாரும் சுத்தி இருக்கும்போது கமருதீனை வந்து திட்டுற மாதிரி ஆக்டிங் போடுவான். இதே கமருதீன் தனியா இருந்தா அவங்கள பத்தி தப்பு, அவ இப்படி பண்ணிட்டா, அவ உன்னை இது பண்றா அது பண்றா நல்லா சொல்லுவான். நீங்க நல்லா அவனை கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒண்ணு விக்கல்ஸ் நிக்கும் போதும் சரி, திவ்யா நிக்கும் போது, ஏன்னா அவங்க எதிர்த்து கேட்பாங்க நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால இவனை திட்டுற மாதிரி ஆக்டிங்க போடுவான். இவன் போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த விஷயத்திலேயே அவெல்லாம் ஒரு ஆளான் இருப்பான். அந்த மாதிரி அவங்க இல்லாதப்ப சொல்லியிருப்பான் பாருங்க. அவன் லிட்டரலா நடிக்கிறான் ப்ரோ. இங்கேயும் இது பண்றான், அங்கேயும் இது பண்றான். அவனுக்கு ட்ரூவா ஒரு விஷயத்த அவன் பேசவே மாட்டான். அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி. நம்ம பக் எல்லாம் கிடையாதுங்க, ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்க ஃபுல்லா. Silly fellows. எங்க அன்ஃபில்டர்டு காணோம். யாரு பார்த்த வேலைமா அது? எனக்கு எப்படி தெரியும், புரியலையே. திவ்யா அடி இடி மாதிரி விழும். இல்லம்மா, இவ்வளவு வயிற்றுச்சல்ல ஏன் இருக்கிறானுங்கன்னு தெரியல. சரி, ஓகே காய்ஸ், இவனுங்க வந்து ரொம்ப காலையில டென்ஷன்ல எந்திரிக்கும் போதே இருக்கான். திவ்யா திவ்யா வந்து ஒரே ஒரு டாம் பாயிண்ட் டாம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எப்பா அப்பா பிகே ஒரு நிமிஷம் இருங்க பிகே. 2 பேர் பேசிட்டு இருக்கோம், ஊடால பூந்து ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா புரியல எனக்கு. இல்ல காலையில எந்திரிச்சதுல இருந்தே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு டாம், காலையில எழுந்ததும் டாம், மதியம் டாம், சாயந்தரம் டாம், நைட்டு டாம், தூங்கும் போது டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருப்பானுங்க போல. இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கதறல் ஜாஸ்தியாவே இருக்கு. டாம் 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 டாம்னு ஏதோ பிஆர் 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 பூனை என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கானுங்க. யாருக்குடா பிஆர் பிஆர் பண்றதா ஃபர்ஸ்ட் என்னடா ஃபர்ஸ்ட் இருக்கு? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி. ஏன்னா இந்த ஷோவை பார்த்து ஒருத்தர் சப்போர்ட்டே பண்ணக்கூடாதாங்க? இப்ப இந்த ஷோவே பார்க்க கூடாதா? பாக்குறது கூட உரிமை இல்லையா நமக்கு? ஷோ பாக்குறோம், ஒருத்தன் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்றான், ஒரு பொண்ணை வந்து அடிக்கிறான், அசிங்கமா பேசுறான், அப்புறமா குழந்தை மாதிரி இல்ல பிக் பாஸ் என்ன அடிச்சுட்டாங்க, பிக் பாஸ் என்ன மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் என்ன அடிச்சுட்டா, பிக் பாஸ் எனக்கா சிரிப்பு. டேய் கோமாளி கிரீன்ஸ், இவ்வளவுதானா? நீ இவ்வளவுதானாடா?
சீரியஸ்லி டாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க 3 சுற்றுகள் நடக்குது. முதல் சுற்றிலே அந்த பொண்ணு கோல்டன் பால் எடுத்து இவனை வந்து காலி பண்ணிடுச்சு. நீ தானே சொன்ன கேம்னா கேம் ஆடணும், பலூனை உடைச்சப்ப ஆமா நான் உடைக்கதான் செய்வேன்னு சொன்னல. இப்பயே உன்னால அக்செப்ட் பண்ண முடியல, உனக்கு ஏன் வலிக்குது, ஏன் பொறாமப்படுற, ஏன் உன்னால அப்ப அந்த பொண்ணு உனக்கு கீழே இருக்கணுமா? எவ்வளோ பெரிய எம்சிபி பாருங்க கமருதீன். முதல் ரவுண்ட்லயே காலி சாரு. 2வது ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டான், திருட்டு வேலை பண்ணிட்டான். கீழே கிடக்கிற பாலெல்லாம் பொறுக்கி மாதிரி பொறுக்கி போட்டான். டேய் பொறுக்கி பொறுக்காதடா, டேய் கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்க கூடாதுடா, அது ரூல் பிரேக்கடா, பிக் பாஸே சொல்லியிருக்காருடா பொறுக்கி பொறுக்காதடா பொறுக்கின்னு 10 தடவை பொறுக்கினுது. கேட்கவே மாட்றாங்க. திரும்ப பிக் பாஸ் டேய் பொறுக்கி கீழே எடுத்து போட 2 பால் அப்படின்ட்டாங்க. இல்ல பிக் பாஸ் எடுத்து போட்ட பிக் பாஸ், ஒரு டவுட் பிக் பாஸ். சரிடா பொறுக்கி எடுத்து போடுறானோனே எடுத்து போட்டான். இது 2வது கடுப்பு. 3வது ரவுண்ட் பாருங்க, இந்த பொண்ணும் 2 பால் எடுக்கிறப்ப உள்ள போட்டு இவனும் பிளாக் பால் எடுத்துட்டு உள்ள போட்டான். 2 பேருமே டிஸ்குவாலிஃபைடு ஆயிட்டாங்க. இதுக்குள்ள அவன் வார்த்தை விடுறான், வாயை வச்சு பொழைக்கிறீங்க. இவர் எதை வச்சு பொழைக்கிறாரு, வாயை வச்சுதான் நீ பொழைக்கிற. என்னமோ சொன்னானே, காக்கா மாதிரி கத்திட்டே இருக்கிற, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இதெல்லாம் கூட விட்டுறலாம். யார் நீ, யார் நீ, யார் நீன்றான். சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு பெண் குழந்தை பிடிக்குமா ஆண் குழந்தை பிடிக்குமா, நம்ம வெளில வந்தா உனக்கு வரதட்சணை கொடுப்பாங்களா, நம்ம வந்து எங்க போலாம், இன்னும் இதெல்லாம் எதுக்கு பேசுற, யார் நீ, நீ ஃபர்ஸ்ட் நீ யார், நீ யார், நீ யாருனே தெரியாத பொண்ணையாடா ரிங் போட்ட. எவ்வளவு கேவலமான எங்க இவனால வந்து அக்செப்ட் பண்ண முடியலங்க பார்வதிய. இப்ப பார்வதிய வந்து இப்ப ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணிட்டாங்க பார்வதி, ரொம்ப தெளிவா கிளியரா. இவன் வந்து ஆக்சுவலி இப்போ நான் பலூனை வந்து இவன் பலூனை நான் போய் உடைச்சிருந்தேன்னா இப்ப என்ன என்னடி பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே? சாதாரண ஒரு கேம்ல ஆஸ் பர் ரூல் பண்றதே உன்னால அக்செப்ட் பண்ண முடியல. பலூனை நீ வாண்டடா அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கிறப்ப ஏறி மிதிச்ச, கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம. அந்த மாதிரி பார்வதி ஒரு பலூனை உடைச்சதை என்னங்க ரியாக்ட் பண்ணிருப்பான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இவனால வந்து பார்வதி ஜெயிக்கிறாங்க, கோல்டன் பால் எடுக்கிறாங்கிறத இவனால அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கு எவ்வளவு ட்ரிகர் பண்ண முடியுமோ ட்ரிகர் பண்றான். சாண்ட்ரா பாருங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உங்களே போடுறாங்க. இது கேம்டா, அப்படி பார்த்தா ஆட முடியாதுடா தத்தி. பிக் பாஸ் என்னன்னு தெரியுமா தெரியாதாடா? ஃப்ரெண்டு அண்ணன் தங்கச்சி எல்லாம் பார்த்தா வெளில வந்துட்டு இருக்காங்க பாரு வரிசை, அந்த மாதிரி வெளில தான் வரணும். வெளில வந்துட்டு அன்ஃபேர்ன்றாங்க பாரு, அந்த மாதிரிதான் சொல்லணும். கேம் ஆடணும்டா, கேமர் எதுக்குடா சொல்றோம் பார்வதிய, கேம் ஆடுறாங்கடா. கேம்னா தெரியாதா கமருதீன்? சீரியஸ்லி. அதுக்கப்புறமா பாருங்க முடிஞ்சிருச்சு, நீங்க 2 பேரும் வெளில போங்கன்னு சொல்லியாச்சு. வெளில போங்கன்னு சொன்னதுக்கு சிரிக்கிறாங்க. அவன் தோத்ததாங்க, அவனுக்கு ரிக்ரெட்டாவே தெரியல. பார்வதி வெளில வராங்களாம், அதுக்காக ஒரு மாதிரி வாயெல்லாம் வச்சு சைல்டு, சீரியஸ்லி வெரி சைல்டு. அதுக்கப்புறமா வராரு இப்படி பண்றாரு பால் செய்யறப்போ அந்த பொண்ணு அடிக்குது இவனை, சவுட்லயே பலார்னு ஒண்ணும். அது என்னடானா போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுறாங்க. தள்ளி விடுறத பிக் பாஸ் அடிக்கிறாங்க 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 அடிக்கிறாங்கன்னு கத்துறான். யார் ஒண்ணு அடிச்சாங்க, செவுட்ல அடிச்சாங்களா, செருப்பால் அடிச்சாங்களா, என்னங்க இவன் ட்ரை பண்றான். பிக் பாஸ் மேன் ஹேண்ட்லிங் நடக்குதுங்க, பிக் பாஸ் அடிக்கிறாங்கன்றான். பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. சீரியஸ்லி ஏண்டா இவ்வளோ வன்மமாடா உனக்கு? அது என்ன சொல்றான், வன்மம் வீழ்த்தப்பட்டதுடா. நீயும் சேர்ந்துதானா வீழ்ந்து போயிருக்கிற அதே ரவுண்ட்லயே வெண்ண, நீயும் அதே ரவுண்ட்லயே அவுட்டு, டிஸ்குவாலிஃபைடு, தப்பு பண்ணிட்ட, பொறுக்கித்தனம் பண்ணிட்ட, கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிட்ட, உன்னை வெளில அமிச்சிட்டாங்க தெரியாதா? சீரியஸ்லிங்க. அதுக்கப்புறமா இல்ல வந்து வந்து திரும்ப திரும்ப உதைக்கிறான், எட்டி எட்டி உதைக்கிறாங்க. இவனை யாருமே தடுக்க மாட்டாங்களா? ஒரு தடவை எட்டி உதைக்கிறான். இப்ப கேக்குதாங்க? இல்ல கிளியரா தான் இருக்கு, கிளியரா தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து ரிப்போர்ட் அடிச்சிட்டே இருக்காங்க. இப்பயே நான் 3 டைம் வெளில போயிட்டு வந்துட்டேன். என்னடா உங்களுக்கு பிரச்சனை, எங்களை பேச விடுங்கடா. ஏன்னா ஒருத்தன் பொறுக்கித்தனம் பண்றான்டா, அவனை ஆதரிக்காதீங்கடா. டேய் அவன் பொறுக்கிறான்டா கீழே கிடக்குற பால் எல்லாம். இது பிஆர் வந்து ஆக்சுவலி இங்க மட்டும் இல்ல, யூடியூப்ல போய் கமெண்ட்ஸ் டெலீட் பண்றது. அதான் என்னோட கமெண்ட் செக்ஷன்லயுமே நான் வந்து பிஆர் எவ்வளவு காசு வாங்கினேன், எச்சப்பரவி என்னென்னலாமோ போடுறானுங்க. ஆமாடா காசு வாங்கிட்டேன். ஆமா இது பிஆர் ஸ்டண்ட், பிஆர் நிறைய பண்றாங்க. எவ்வளவு நெகட்டிவ் பிஆர் கிடையாதுங்க. எப்படி நான் பிஆர் கரெக்டா சொல்றேன் பாருங்க. நேத்து அரோரா 6 மணி நேரம் நின்னாங்களா, அவங்கள அரோரா 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 அரோரான்னு போட்டாங்களா, இன்னைக்கு தோத்துட்டாங்க. சோ அந்த பொண்ணு ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணுது, அதை எடுத்து பெருசா அதை பாசிட்டிவா காமிச்சு பெரிய விஷயமே பார்வதி பண்ணாலும் அதை நெகட்டிவா மாத்துறாங்க. இன்னைக்கு நடந்தது ஆக்சுவலி மேன் ஹேண்ட்லிங். ஒரு பொண்ணை அடிக்கிறாங்க, அவன் எட்டி உதைக்கிறாங்க. அது அந்த பொண்ணை உதைக்க முடியாதுன்னு தானே சபரி கரெக்டா சொன்னான். அந்த பொண்ணை உதைக்க முடியாதுன்னா நீ அந்த பேஸ்கெட்டை உதைக்கிறேன்றா. ஒரு பொண்ணை அடிக்க வரான், அசிங்கமா பேசுறான், அவ்வளவுதான்றா. என்ன அவ்வளவுதான், அவ்வளவுதான் அப்படின்னா எனக்கு புரியல, என்ன பண்ணிடுவ?
டேய் நீ வந்து நீ அவனே சொல்லிக்கிற நான் வந்து சேனல் ப்ராடக்ட்ன்றல. நீ சேனல் ப்ராடக்ட்னா என்ன வேணா பண்ணலாமா? ஒரு லிமிட்டே கிடையாதா? ஒரு பொண்ணை அடிக்கலாமா, மிரட்டலாமா? அவ்வளவுதான்றாங்க. என்ன அவ்வளவுதான்? என்ன என்ன மாதிரியான வளர்ப்பு இதெல்லாம்? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுக்கலையாங்க இவனுக்கு? பேசிக் எத்திக்ஸ் தெரியாதா? சீரியஸ்லி. அதுக்கப்புறமா பாருங்க, ஏய் எனக்கு அப்பாலஜிஸ் வேணும்ன்றா. எதுக்கு அப்பாலஜிஸ்? நீயா வாலண்டியரா வந்து அடி வாங்குற, நீயாவே வந்து தலையை கொடுக்குற என்ன வெட்டுங்கன்ட்டு. அவங்க வெட்டுறாங்க. அப்புறம் என்ன அப்பாலஜிஸ்? நீ எதுக்கு வர? உன் இடம் எங்க இருக்கு? நீ ஏன் பாரதி பக்கத்துல வர? ஏன் நோன்ற வந்து? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உனக்கு பார்வை போஃபியா ஏதாவது இருக்குதா? அதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போய் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். என்ன அடிக்கிறா மச்சான், மேல கை வைக்கிறா மச்சான். வெக்கமா இல்லையா கமோதின்னு திரும்ப திரும்ப அதை சொல்றதுக்கு? மேல கை வைக்கிறான், மேல கை வைக்கிறான். இல்ல அந்த பொண்ணு சொல்லுது, ஏய் நீ வைக்காத கையாடான்னுது. இதுக்கு அவனால பதில் சொல்ல முடியுமா? இல்ல நம்ம டாக் பண்ணலாமா? சிறைச்சாலையில நீ எங்க கை வச்சேன்ட்டு ஜெயில்ல வீடியோஸ் இருக்கு, அனுப்பலாமா? உங்க அக்காவுக்கு அனுப்பலாமா? டேய் நீ எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கடா. யூ எக்ஸ்போஸ் வெரி பேட்லி. கிளியரா தெரியுது உனக்கு. உன்னை சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஹோஸ்டே நினைச்சாலும் முடியாது. நீ வந்து சைலண்டா வாயை மூடிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு மூலையில ஹெல்த்தி கிராஸ்ல போய் உட்கார்ந்துட்டேன்னா இந்த வாரம் தப்பிச்சிருவ. இல்ல நீ வந்து திரும்ப திரும்ப பாருன்னா உன்னை அனுப்பிச்சிருவாங்கப்பா பேக் பண்ணி. பாவம் நீ வேற யாரும் இல்லைன்னு வேற சொல்ற, காசு இல்லைன்ற. எனக்கு அம்மா இல்ல, எனக்கு அப்பா இல்ல, நான் ஐடில தான் ஒர்க் பண்ணேன். ஆனாலும் நான் வந்து சினிமா மேல இருக்கிற பேஷனால வந்துட்டேன். டேய் எனக்கு ஆதரி எப்படி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த பையனை பத்தி தப்பா சொல்றாங்களே, நான் அன்னைக்கு கோவப்பட்டேன். இன்னைக்கு உண்மையிலேயே இவன் ரொம்ப கேவலமான கேரக்டர்னு எல்லா பெண்ணுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆதிரை இவன் ரொம்ப மோசமானவன், இஸ் வெரி டேஞ்சரஸ், அவங்க கூட பழக முடியாது, சோ டாக்ஸிக். எவ்வளோ டாக்ஸிக்கா இருக்காங்க. ஏங்க விட்டா அடிச்சிருவான் போல அவன். டேய் நீ உனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் டாம். சாண்ட்ரா ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க இன்னைக்கு, அப்படியே நச்சுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் இங்கேயே புதைச்சிட்டு அழிச்சிட்டு வெளில போயிரு, இது வந்து சரியானதே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க அதை ஒரே ஒரு விஷயம் டாம், ஒரே ஒரு விஷயம் என்ன கேக்குறேங்க, இவன் இவ்வளவு தூரம் பழகிட்டான். நீ எவ்வளவு டாக்ஸிக்கா கெட்டவனாக கூட இரு, ஒரு பொண்ணு கூட பழகுற, நீ வந்து ரொம்ப க்ளோஸா பழகுற, கல்யாணம் பண்ணணும்ன்ற. இந்த பொண்ணு வந்து கம்பெனி வச்சிருக்கிறதுனால நல்ல ஊரா சுத்தணும்னு பிளான் போடுற, எவ்வளவோ பேசுற. உனக்கும் அவளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் உனக்கு ஒரு பயம் வருது. ஒரு வேலை பாரு வீட்டுல வந்து நம்மளை அடிச்சு நம்மளை கல்பிரேட் ஆக்கிடுவாங்களோன்ட்டு பேட் டச்ங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வந்து அங்க நீ வில்லன் ஆக்கி இப்பவும் இன்னைக்கு இழுக்கிறான். திவ்யா செருப்பால் அடிக்கிற, டே பொறுக்கி அதை முடிஞ்சிருச்சுடா, பேசாதடா, திரும்ப திரும்ப அதை விட்டுடுடான்றா. கேட்க மாட்டா இவன். இல்ல நேத்து அவ க்ளோசர் சரியா குட்டாளான்னு தெரியலன்றா. டே பைத்தியமாடா நீ, ஏண்டா உன் காலில் விழுந்தமாடா? ஆமாங்க. உள்ள கூப்பிட்டு திரும்ப ஏங்க உள்ள கூப்பிட்டு கன்சோல் பண்றாங்கல்ல திவ்யா, அப்போ சொல்றான், இல்ல நேத்து அவ ஆபாச குறியீடு எல்லாம் இழுக்கிறாங்க இவன். ஆபாச குறியீடு நான் இதெல்லாம் என்கிட்ட ஆகாது மச்சான். ஆபாச குறியீடு அப்புறமா அதுல நேத்து க்ளோசரும் சரியா கொடுக்க மாட்டா இஷ்டத்துக்கு. எனக்கு அந்த ட்ராமா, என்ன ட்ராமா உனக்கு? வெங்காய ட்ராமா என்ன ட்ராமா? என்ன பண்ணிட்டாங்க உன்ன? என்னங்க ட்ராமா உனக்கு? ட்ராமா ஆகிறதுக்கு உனக்கு என்னடா? டேய் வாட்டர் மெலன் கிட்ட தானடா அந்த பொண்ணு சொன்னுச்சுன்னு சொல்ற. வாட்டர் மெலன் கிட்டே அந்த பொண்ணு அழுது பேசுதுடா. வீடியோ இருக்கிற வெளில வந்து பாடுறா. வாட்டர் மெலன் கிட்டே அந்த பையன் பாவம், அவன் இன்னோசென்ட், அவன் நல்லவன் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. உனக்கு சிலை வச்சுடணும் கண்ணகி பக்கத்திலேயே கமருதின்ட்டு. கவலைப்படாத, நீ உத்தமன் தான். நீ திரும்ப திரும்ப எத்தனை தடவை பேட் டச் அதை எடுத்துட்டு வரும். திவ்யா செம்ம காண்டாச்சு. டேய் பேசி உனக்காண்டி ஒட்டுமொத்த ஒரு நாளை ஃபுல்லா செலவழிச்சு நாங்க எல்லாரும் உட்காந்து பேசியிருக்கோம்டா. நீ நல்லவன், உனக்கு நேற்று நாங்க கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டோம், வாய மூடுன்றான். அதுக்கப்புறமா தான் சரி சாரின்றான். தத்திங்க அவனுக்கு பேச பாயிண்ட்ஸ் இல்ல. பேட் டச்சை வச்சே ஒரு 2 வாரம் ஓட்டலாம்னு நினைச்சாரு. அந்த பொண்ணு இன்னைக்கு முடிச்சு விட்டுருவோம், நேற்று முடிச்சு விட்டுருச்சு. சாருக்கு பேச இப்ப பாயிண்ட் இல்ல. அதனால இந்த மாதிரி அடிக்கிறது மிரட்டுறது இந்த மாதிரிலாம் வராது. இவர் நீ ஒரு அடி நீ அடிக்கதான் வந்து அந்த பொண்ணை அடிச்சிருச்சு. ஓகே. ஸோ நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் ஃபாஸ்டா. ஸோ நான் 5 மினிட்ஸ் முன்னாடி இதே சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ லைவ்ல ஷீ இஸ் டெல்லிங், இது டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி எனக்கு தோணுதுடா, இது டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி எனக்கு தோணுதுடா. நான் 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த குரூப்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஷீ ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி டோல் தட் பார்வதி. That's all I have. So Kamruddin is exposed very badly. இவனோட கேம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வாரமும் சேதுபதி வந்து இவனுக்கு முட்டு கொடுத்து, பார்வதி நீங்க எப்படி ஒரு பையனை அடிக்கலாம், எப்படி நீங்க பண்ணுவீங்க, நீங்க அடிச்சதுனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி தட்டி விட்டாரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்ல பர்சன். அவர் ஒரு திருந்தி வாழ்ற ஒரு பர்சனுங்க அவரு.
அவர் முன்னாடி 2 வாரம் இருந்ததுக்கு இவர் எவ்வளவு திருந்தி ஒரு நல்ல பையனா வாழ்ந்துட்டு இருக்கிறவரே இந்த மாதிரி பண்றீங்கன்னு முட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், ரொம்ப அசிங்கமாயிடும். அது மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சீரியஸ்லி சொல்றேன், அவன் ரொம்ப டேஞ்சரான ஒரு பர்சன். பயமா இருக்கு பாக்குறதுக்கு. அரோரா அழுவுது. இவனை பார்த்து பயந்து அழுவுறாங்களாமா அந்த அம்மா. சரி ஓகே, நீ நீ அழுறது டிராமாவா கூட இருக்கலாம், பட் அது ஒரு பாயிண்டா நீங்க வைக்கிறீங்களா, கமருதீனாலதான் நான் அழுதேன்ட்டு, அது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா திவ்யாவும் திவ்யா அழுவுறா, திவ்யாவும் டென்ஷன் இல்லங்க ஆயிட்டாங்க கைஸ். சீரியஸ்லி இல்ல பயப்படுறாங்க, இல்ல 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 அரோரா இல்ல 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 த்ரெட்டனிங் இல்ல பண்றாங்க. ஆக்சுவலி ஒன் செகண்ட் இப்ப நமக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணி நமக்கு காட்டியிருக்காங்க நமக்கு தெரியாது, கரெக்டா? ஆனா அங்க வந்துட்டு அவன் இன்னமும் அது அக்ரெசிவா இருந்திருக்கலாம், இன்னும் ஏதாவது பண்ணிருக்கலாம், அவன் பேர் நாசமா போயிடக்கூடாதுன்றதுக்காக கூட அவங்க கட் பண்ணியிருந்திருக்கலாம். புரியுதா? லிட்டரலா அவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் விட்டுருந்தா அவன் அடிச்சிருப்பான். அதற்கு அந்த பெண்கள் எல்லாமே பயப்பட தான் செய்வாங்க. அந்த டப்பா வந்து பார்வதி மேல பட்டுருச்சு. அவன் எட்டி உதைக்கிறான் பாத்தீங்களா? அந்த எட்டி உதைக்கிறது பார்வதி மேல பட்டதுமே தான் ரைட் ஹேண்ட்ல வந்து படும். பட்டதுமே தான் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. எமாஸ் அதுக்கு ஆல் இன் தி அவன் கேம்னா பண்ணானா? டாம், எனக்கு புரியல. அவன் பண்ணானா நீ அப்படி பண்ணுவியா? அதுதான் டாம், அவன் ஃபர்ஸ்ட் இவங்க செகண்ட் ரவுண்ட்ல போய் டிஃபெண்ட் பண்ண போறாங்கல்ல, அப்ப இந்த மாதிரி கைய வச்சு இப்படி செஸ் கிட்ட இடிச்சு இப்படி தள்ளி சொலட்டி தூக்கி போடுறானே, அப்ப கீழே விழுறாங்களே, அதெல்லாம் வந்து கேமு. ஆனா இவங்க எச்சிட்டு போறப்ப தள்ளி விட்டா அது வந்து மேன் ஹேண்ட்லிங். ஆமா, எந்த ஸ்கூல்லமா படிச்சான் கமருதீன்? ஆக்சுவலி இந்த சீசன்ல மீன் இந்த ரவுண்ட்லயுமே நேத்து ரவுண்ட்ல வந்து சாண்ட்ரா காலத்து அரோரா கால தூக்கிடுவாங்க. இந்த கேம்ல செகண்ட் கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து அரோரா வந்து 3 பால் எடுப்பாங்க. நீங்க போய் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்துட்டு ஷி வில் டேக் 3 பால்ஸ் இன் ஹேண்ட் எடுத்து உள்ள போட்டுட்டு இருப்பாங்க. கமருதீனும் அதான் பண்ணுவான். அதையெல்லாம் ஜூம் வச்சு பாருங்க, கொஞ்சம் பார்த்து அதைய வந்து ரீல்ஸா போடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் டாம், அதாவது ஒரு ஸ்பேஸ்ல என்ன டேக் பண்ணி போட்டிருந்தாங்க, ஒரு அம்மா பேசுறாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான், முன்னாள் ஃப்ரெண்ட் அவங்க. இல்ல, அவர் தான் இந்த மாதிரி தப்பா சொல்றாருன்னா, புரட்சி பெண் புதுமை பெண் பார்வதி ஏன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. ஏங்க, ஒருத்தங்க அந்த நேரத்துல அதை அட்ரஸ் பண்ணலங்கிறதுக்காகவும் இல்ல அதை வந்து அவங்க எதுவுமே பண்ணலங்கிறதுக்காகவும் இவன் பண்றது சரின்னு ஆகாது இல்ல. இவன் கையில எழுதி காமிச்சதோ இவன் பேசுறதோ இவன் தொடுறதோ வந்து கரெக்ட்னு அதை நியாயப்படுத்த முடியாது. பார்வதியும் சேர்ந்து தவறுனா சொல்லுங்க, அந்த இடத்துல அவங்க அதை கோவப்பட்டிருக்கணும், இன்னும் வலுவாத கண்டிச்சிருக்கணும், எப்படிடா என்ன பார்த்து ஹார்னின் எழுதுவேன் கேட்டிருக்கணும்னு சொல்லுங்க, அது ஓகே. ஆனா இவன் எழுதி காமிச்சத அவன் நல்லவன், இவனை எப்படிங்க நல்லவனா டிஃபெண்ட் பண்ணி பெண்கள் பேசுறாங்க? எப்படிங்க பெண்கள் அவனை ஆதரிக்கிறாங்க? எனக்கு புரியல டாம். ஏங்க, அவன் மோசமானவங்க. ஏங்க, பிரதீப் ஒண்ணுமே பண்ணலங்க, அவரை அமிச்சாங்க வெளியில. கெட்ட வார்த்தை பேசினாரு தானே அவரை அமிச்சாங்க கமல்ஹாசன் சீசன்ல. இவன் என்னங்க பண்றான்? வாயை ஒடிச்சிருவேன்றான், மூஞ்ச ஒடிச்சிருவேன்றான், செருப்பால் அடிப்பண்றான், நீலாம் ஒரு ஆளான்றான், கெட்ட இன்னைக்கு சொல்றான், மச்சான் அவெல்லாம் ஒரு ஆளையில மச்சான்றான். இதுதான் இந்த ஆண்களுடைய தன்மையாக நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுக்கு அவங்க வந்து அப்படியே கியூட்டா தெரியுறாங்க, அப்படியே ரசிக்கிறீங்க, அப்படியே பார்த்து ஒரு மாதிரி. உங்களுக்கு தேவையில்லைன்னு வர்றப்போ இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிடுவீங்களா? இது எவ்வளவு 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 ஒரு கேவலமான ஒரு மனநிலை பாருங்க. ரொம்ப சீரியஸ்லி சொல்றேன், இவன் சீரியஸ்லி கைஸ், நான் பொறுக்கின்லாம் அவனை டேக் பண்ணணும்னு எனக்கெல்லாம் விருப்பம் கிடையாது, பட் அவன் அந்த மாதிரி பண்றான், உள்ள கேவலமா பண்றாங்க, அதை யாருமே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு இப்பயாவது ஓரளவுக்கு ஹவுஸ்மேட்ஸ் ஓகே, கமருதீன் வந்து பொறுக்கி வேலை பாக்குறான் அப்படிங்கறது இப்பதான் அனலைஸ் பண்றாங்க. சிரிச்சுட்டு எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாம சிரிச்சுட்டு இன்னும் விட்டா இந்த வாரம் ஃபுல்லா கூட அவன் பேட் டச்சை நோண்டுவாங்க. அவர் தான் தைரியமா நான் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஏன்னா இதுல வந்து அந்த பொண்ணு இவன் கிட்ட சொல்லிருச்சு, அத இவன் பேட் டச் பண்ணான்ங்கிறத உறுதியா சொல்லாம, ஏன்னா அவளுக்கு மெமரி பவர் இல்ல. இவன் தொடைய தொட்டது தடவுனதெல்லாம் அந்த பொண்ணு தட்டி விட்டு இதெல்லாம் தப்புடான்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு உணர்ந்ததெல்லாம் பேசுற அளவுக்கு அவருக்கு மெமரி பவர் இல்லையா, அதெல்லாம் வேணான்னு நினைச்சு இவன் ஓகே நீ நல்லவனாப்பா நல்லவனாவே இருன்னு சொல்றாளான்னு தெரியல. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவன் தன்னை நல்லவன் 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 ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கிறான் எவ்ரி செகண்ட். ரொம்ப ரொம்ப பேட். வெளியில வந்தாங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்க காட்ட மாட்டாங்களா இவன் ஹார்னின்னு எழுதி காமிச்சத? இன்டர்வியூ எடுக்கிறவன் தொடையில சிறைச்சாலையில என்ன பண்ணான்னு காட்ட மாட்டாங்களாங்க? அப்ப எங்கெங்க மூஞ்ச வச்சுக்குவான் இவன்? எதுக்குங்க இந்த நல்ல வேஷம்? நீ நல்ல வேஷம் போடுறதுக்காக ஒரு பொண்ணை ஏன்டா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற? இதெல்லாம் என்ன மாதிரியான வளர்ப்புன்னு தெரியல கைஸ். ஃபீல் வெரி பேட். பார்வதி மறக்கலாம் இல்ல சிஸ்டர், பார்வதி வந்து இவனுக்கு இன்னும் இது பேடா போக வேண்டாம், இந்த இடத்துல நம்ம இதை அட்ரஸ் பண்ணி இன்னும் திருப்பி திருப்பி இதே தான் வந்துட்டே இருக்கும், இதை டோட்டலா விட்டுட்டு வெளியில போய் கண்டிப்பா பார்வதி சொல்லுவாங்க, இவன் என்ன நான் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இவன் வந்து பண்ணது எல்லாத்தையும் உள்ள வேணான்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான்.
வில் சீங்க. எனக்கு தெரியல. எனக்கு இந்த வாரம் எப்படி நம்மளும் வாரம் கொந்தளிக்கிறோம். இவன் ஏதாவது ஒரு எசத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறான். பட் வந்து அந்த வீக்கெண்ட்ல அந்த விஷயங்கள் அட்ரஸ் பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இட்ஸ் நாட் அட் ஆல் கெட்டிங் அட்ரஸ்ட் அட் எனி காஸ்ட். டாம் இந்த வாரம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லட்டுமா எப்படி நடக்கும்னு? ஆரம்பிப்பாரு. விஜய் சேதுபதி ஆரம்பிச்சு கேம் எப்படி போணுச்சுன்னு கேட்பாரு. டிடிஎஃப் யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறும்படம் மாதிரி போட்டு கம்ருதீன் என்ன பண்ணா அப்படின்றத காட்டிட்டு கம்ருதீன்ட்ட கேட்பாரு. கண்டிப்பா பாரு தான் அக்ரஷன்ல வந்து கம்ருதீனை தூண்டி விட்டான்னு வரும். ஆனா அதுக்கப்புறம் கம்ருதீனை நல்லா ஏசிட்டு கம்ருதீனை எலிமினேட் பண்ண மாட்டாங்க. நீ பார்த்துக்கிட்டே இரு, அப்படிதான் நடக்க போகுது. கமருதீன் வந்து ஷோ அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிச்சோடனே ஹவுஸ்மேட்லாம் கேதர் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்பான். இப்படிதான் நடக்கும். எனக்கு என்னமோ இப்படிதான் தோணுது. ஏன்னா அவங்க அட்ரஸ் இது அவன் தடவை பண்ணலப்பா. இந்த மேன் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், இந்த வார்த்தையை விடுறதா இருக்கட்டும், இது அவன் தடவை பண்ணல. இது சேனல் வந்து ரொம்ப அவனை சப்போர்ட் பண்ணுது. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். இல்லைன்னா அவன் வந்து இவ்வளோ அக்ரெசிவாக விளையாண்டதுக்கு இது சேனல் ப்ராடக்ட் இல்லைன்னா இந்நேரம் வந்து டிஸ்குவாலிஃபையே பண்ணியிருப்பாங்க. தே டிடன். அவங்க எனேபிள் பண்ணுறாங்க. சேனல் ரொம்ப எனேபிள் பண்ணுது அவனோட பிஹேவியரை. அவனை இந்த கெட்ட பேரோட தே ஓன்ட் மேக் ஹிம் பி எலிமினேட்டட். ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் அவங்க சேனலே நினைச்சாலும் அவன் சான்ஸ் கொடுக்கணும்ல. நான் கெட்ட பேரோட தான் போவேன்னு அவன் ஒத்த காலில் நின்னா சேனல் என்ன பண்ண முடியும்? அவங்க ட்ரை பண்ணுவாங்க தான் நல்ல பேர் கொடுக்கலான்னு. பட் அதுக்கு ஒரு சான்ஸ் ஆச்சு, 1% ஆச்சு சான்ஸ் இவன் கொடுக்கணும்ல. அது உண்மைதான். ஆனா அவன் ஏன் திடீர்னு நான் என்ன தெரியுமா நினைச்சேன், மேபி வந்து சேண்ட்ரா நேத்தி அவன் பிஆர் ஆக்டிவிட்டியை பிச்சிச்சுல, ஆனா அதனால அவன் சேண்ட்ரா அடிக்க முடியலன்றனால பாரு அடிச்சாடோ அப்படிதான் எனக்கு தோணுது. ஆனா ஆச்சு அவன் ஏன் இப்படி திடீர்னு இப்படி லூஸ் மாதிரி மாறினா ஆச்சு எனக்கு அது புரியவே இல்லை. அவன் ஃபேமிலி லெவல்லையும் யாரும் வந்து பாருட்ட அவ்வளவா பேசாத பழகாதன்னு ஒரு ஹிந்துமே கொடுக்கல. திடீர்னுலாம் இல்ல இது. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவன் வந்து ப்ராப்பரா தான் நந்தினி பிளான் பண்ணிருக்கான். ஓகேங்களா? அவனுக்கு வந்து பாருவையும் டெஸ்ட்ராய் பண்ணணும், அரோராவையும் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஓகேவா? 2 பேத்தையும் கீழே போட்டு இவன் நல்லவன் அப்படின்ற அந்த ஃப்ரேம்குள்ள போகணுன்றதுதான் இவனோட பிளான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அதுக்கு அவன் வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தப்போ சடனா போய் ஒரு சண்டையை கிரியேட் பண்ணணும், இல்ல வீக்கெண்ட்ல வந்து பார்வதியை நம்ம போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்றான் இல்லையா? அது நார்மல் பிஹேவியரே கிடையாது. யாரா இருந்தாலும் அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்களே. நீங்க 2 பேர் பேசிக்கிறீங்க அப்படின்னா அவன் வந்து அவ்வளோ இதா லாஸ்ட் சாட்டர்டே அவன் பேசினான் இல்லையா பார்வதி பத்திலயும், அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. ஹி ஸ்போக் அ லாட். ரொம்ப பேசினா, பயங்கரமா பேசினா. அது வந்து ப்ராப்பர் பிளான். இவன் என்ன நினைச்சானா, இவன் பேசட்டும், பார்வதி அமைதியாவே உட்காந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உட்காந்துட்டு இருப்பான்னு நினைச்சான் தம்பி. ஆனா அங்கதான் தம்பி வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டான். the choice of words that he used actually இது வரைக்கும் இங்க யாரையுமே வந்து நான் பொறுக்கி இல்ல நாய் அப்படின்றத அட்ரஸ் பண்றது கூட நான் அலோவ் பண்ணது கிடையாது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த டேக் போடலாம்னு சொன்னப்ப ஐ வாஸ் த ஒன் ஹூ செட் இல்ல இந்த ஹேஷ்டேக்ஸ் நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு லாஸ்ட் சாட்டர்டே எபிசோட பார்த்ததுமே ஐ couldn't control my anger at all because the way he is behaving இல்ல it's too aggressive. ஒரு narcissistic behaviorோட he is behaving. how we can just accept things as it is ன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னால முடியவே இல்ல. இன்னைக்குமே பாருங்களேன், இது வந்து நம்மளே அழிச்சுப்போம் அப்படின்னுவாங்கல்ல. எக்கோ அடிக்குது நந்தினி, மியூட் போடுங்களேன். அவனே அவனை அழிச்சுக்கிறான் லிட்டரலா. அவன் வந்து அவனை வந்து பெட்டர்னு ப்ரூவ் பண்ண போய் இப்ப மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்காங்கன்னு சொன்னது கூட சும்மாலாம் அவன் சொல்லல. அவன் பண்ணிட்டான். அது அப்படி கன்வே ஆகும். எல்லாரும் கத்திட்டாங்க. எல்லாருமே வேற லைக் எமோஷனல். அத டைல்யூட் பண்றதுக்கு he purposefully been next to her and he started initiated all those things. நான் பார்த்தேன் இப்போ ஒரு பைத்தியம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்துச்சு, பார்வதி 2 தடவை அடிச்சிட்டா அப்படின்னு. டே கிறுக்காடா நீ, உண்மையாலுமே கிறுக்கா இல்ல கிறுக்கா மாறிட்டியாடா? ஜஸ்டிஸ் ஃபார் ஆடியன்ஸ் வேற அதுல இல்ல நான் அத சொல்லி அதெல்லாம் பிஆர் ஸ்டண்ட். பிஆர் ஸ்டண்ட் இல்ல இப்போ நம்ம வீட்ல பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, நம்ம மனைவி இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்லாம் இருக்கும் பொழுது இது நீங்க உள்ள ஒரு ஷோக்காகவே சொல்லல. இங்க ட்விட்டர்ல நடந்தாவே you'll not be able to see it இல்ல. அது எப்படி இந்த அளவுக்கு கேடுகெடுத்தனமா என்கரேஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. கோவமா ஒரு பர்சன் மேல கோவமா அந்த கோவத்தை தனிப்பட்ட இதுல காட்டுங்க. எனக்கு இன்னைக்கு அரோராவை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. ஓடவே முடியல, சுத்தமா எனர்ஜியே இல்லை அந்த பொண்ணுக்கு. பிகாஸ் கையெல்லாம் ஃபுல்லா பிளட் கிளாட் ஆயிருக்கும்.
எனக்கு வந்து எங்க அந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன். விக்ரம் வந்து திரும்ப 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 போய் அரோரா நோண்டும் போது எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. எனக்கு அரோரா சுத்தமா பிடிக்காதுதான். ஆனா பார்க்க பாவமா இருக்குல்ல அந்த இன்சிடென்ட்ல. அவ முடியல, வேணா விக்ரம் தான் சொல்றா. விக்ரம் வந்து இல்ல நான் கேம் விளையாடுறேன். விக்ரம் வந்து அவருடைய தைரியத்தை எல்லாத்தையும் இங்க தான் காட்டுறாப்ல. இவ ஆல்ரெடி வீக்கா இருக்கா, இவள அடிச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் டூயிங். அது பார்க்க நல்லா இல்ல. ஆஸ் பர் டாஸ்க் 3 லீடர் போர்ட்ல டாப்பா இருக்கிறது யார் அப்படின்னு போட்டுடலாமா? டாஸ்க் 3 வரைக்கும் சொல்லுங்க. சொல்லுவோமா? ஒரு நிமிஷம் இருங்க, டிராஃப்ட்ல போட்டு வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ட்வீட்டை. அதை அப்படியே போடுவோமான்னு பார்ப்போம். நேத்து தான் சொன்னீங்க அப்புறம் நான் இல்லையே, நேத்து சொன்னதுல ஒரு பேர் மிஸ் ஆயிடுச்சு. போட்டேன். இப்போ டாஸ்க் 4 சேர்த்து சொல்லிடுங்க. ஸ்கோரோட தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா உருட்டி சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் பொய். ஏன்டா நொச்சு கொட்டுற வரைக்கும் முந்தானது நைட்டே நான் ஸ்பேஸ்ல சொல்லிட்டேனேடா. யோ அன்ஃபில்டர்ட் சொன்னா இல்லையா? கம்ருதீன் பார்வதி கிட்ட போய் நொச்சு கொட்டுறான், 2 பேருமே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அந்த ரவுண்ட்ல அப்படின்னு சொன்னா சொல்லியா? சொன்னீங்க எனக்கு கேட்டது. ஓ அரோரா, சபரி, 3 விக்கல்ஸா? பேருமே டாப் 3ல இருக்காங்க. டாப் 3. ஆஸ் பர் ஓகேல அரோரா யா நல்லா யா 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 விளையாண்டுச்சுப்பா, சும்மா சொல்லக்கூடாது. அரோரா யா played குட் well, ஜாப். சுபிக்ஷா played well, பார்வதி played well, திவ்யா கணேஷ் played well. யா எல்லா ஆல் கேர்ள்ஸ் கேர்ள்ஸுமே they played well. really played well. ஈக்குவலா விளையாண்டாங்க. இப்போ டை ஆகி போச்சு அது 3 பேருக்கு. ஆமாமா, இல்ல இன்னும் ரவுண்ட் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து 4th and 5th ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப 5th ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இல்ல 5th ரவுண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். கமருதீன் எத்தனாவது இடத்துல இருக்கான் டாம்? ஜெயிப்பானா தோற்றுவானா? ஒண்ணு மட்டும் என்ன, ஆஸ் அ பாரு ஃபேன் வந்து டிடிஎஃப் வந்து பார்வதிக்கு வேணான்னு மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. அது வேணும்னு கேட்டா மட்டும் கிடைக்கவா போகுது? ஏன் டாம் கிடைக்கிறது கிடையாது. ஆனா இந்த கம்ருதீனுக்கு வேணாம்னு நினைக்கிறேன் டாம். நான் சுத்தமா கம்ருதீன் மட்டும் வரக்கூடாது டாம். வேற யாரும் வினோத் கம்ருதீன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு வந்து எய்தர் சபரிநாதனா இல்லனா அரோராவான்னு ஐம் திங்கிங். சபரி அரோரா கூட வந்துட்டு போட்டுமே. எப்படியும் சேனல் ப்ராடக்ட் டாப் 5 கொண்டு போதா போறாங்க. சபரி வந்துட்டு போட்டோம், அட்லீஸ்ட் இந்த டிடிஎஃப் மூலமா வந்துட்டு போட்டோம். ஆனா இந்த வாரம் சபரி நாட் பேட், உண்மையிலேயே சொல்லணும். அவன் வந்து நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் வச்சான், லைக் கரெக்டாக தான் பேசினான். நாட் பேட். எல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் 3 வாரத்துக்கு விளையாண்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னத்த பண்ணுறது. ஆனால் எல்லாம் நல்லா விளையாண்டுச்சுங்கப்பா இந்த வாரம். அவனை தவிர எல்லாரும் நல்லா விளையாண்டாங்க. சொல்லுங்க, வேற யாருக்கு என்ன பாயிண்ட்? நந்தினி சொல்லுங்க. நந்தினி, you came to talk. நந்தினி ஒழுங்கா சொல்லு. தமிழ் நந்தினியா இங்கிலீஷ் தமிழ்? நந்தினியா? ஐயோ சாரி, தமிழ் நந்தினி. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டா?
இங்க கேளுங்க. இப்ப யூஎஸ்ல நான் இப்ப லைவ் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அங்க என்ன சீன் போகுதுன்னு யாராவது சொல்லுங்களேன். இங்க வந்து கமருதீன் வந்து பெட்ரூம்ல கேமரா கிட்ட போய் ரொம்ப நேரம் தனியா பேசிட்டு இருக்கான். நான் எவ்வளோ இதுவா விளையாடுறான், அவ அவ்வளோ ஹாஷா விளையாடுறா, அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். ஸோ அங்க என்ன சீன் போகுதுன்னு சொல்லுங்களேன். அதேதானா? நான் இந்த ரூம்ல இருக்கனே. வேற யாராவது பார்த்துட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவன் பேசி முடிச்சுட்டு கேமரால இவ்வளோ நேரம் ஏன்னா பேசினான். வெளியில பேசி போனேன்னா திரும்ப அது வந்து ஹேங் ஆகுங்க. அதனால யாருன்னு வேற யாராவது பார்ப்பாங்க லைவ்? ஏன்னா இப்பதான் நீங்க சொல்றீங்க 5th ரவுண்டு போகுது ஏதோ சொல்றீங்க. அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ தெய்வமே ம். ஆமா சுபாஷினி. அதேதான் லைவ் அதேதான் இங்கேயும் அதேதான். கமருதீன் பேசுறது. ரஹீலே நோ 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 இது நான் குடுக்கறது வந்து அந்த ஷோக்குள்ள என்ன நடக்குதுன்ற அப்டேட் நான் கொடுத்தமா. டிவில வரது ஓகே ஓகே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஓகே நாளைக்கு தான் டிவில வரும். ஓகே காட் இட் ஓகே ஓகே. அப்ப ரெண்டுமே சேம் தான். ஓகே ஆல் ரைட். டாம் 4th 5th யார் வின் பண்ணா? அதெல்லாம் சொல்ல முடியாது அல்காஃப். அப்புறம் இந்த பசில் டாஸ்க்ல சொல்லிட்டீங்களா யார் வின் பண்ணான்னு? சொல்ல மாட்டேன். மூணாவது பசில் டாஸ்க்ல சொல்ல மாட்டேன். அதான் டாம் நீங்க தானே போட்டிருந்தீங்க விக்ரம் 3வது பசில் டாஸ்க். நேத்து நைட்டே சொல்லிட்டேன். ஓகே ஓகே. செகண்ட் டாஸ்க்ல யார் வின்? இப்ப நான் போட்டிருக்கிறது செகண்ட்ல சாண்ட்ரா. ஃபர்ஸ்ட்ல வந்து சுபி வின்னு, செகண்ட் டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா வின்னு, தேர்ட்ல வந்து விக்ரம் வின்னு. ஆஸ் பர் த லீடர் போர்டு இப்போதைக்கு டோட்டல் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா விக்ரம், சபரிநாதன் அண்ட் அரோரா ஹோல்டிங் பொசிஷன் 1 with 9 points. இந்த 3 டாஸ்க் சேர்த்து சொல்றீங்களா? ஆனா இவங்க 3 பேருமே இந்த டிடிஎஃப்ல டாப் 5 வந்தாதான் உண்டு. இல்லைன்னா இவங்க வர்றது கஷ்டம். ஆமாமா சபரிநாதன் சட் ரிஸ்க் தான். பட் சேனல் வந்து புஷ் பண்றாங்க இப்போ சபரிநாதன் டாப் 5க்கு. வில் see. Hi Tom. Sabri வந்தாலும் ஓகே தான். I feel this week he has behaved very well and he is genuinely என்ன தப்புன்னா தப்பு சொல்லிட்டான். I feel he அதான் சொல்றேனேங்க, கனி இஸ் த கான்டென்ட் பிளாக்கர் ஆஃப் த ஷோ. கனியை எப்போ வெளில எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க பார்வதியை எடுக்கணும்னு சிலர் சொல்றாங்க இல்லையா. பார்வதியை எடுத்திருந்தா ஒரு நல்ல கேம் எவனுமே விளையாண்டுருக்க மாட்டான். அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படி போயிருக்கும். கனி வந்து விக்ரமோடைய பிஹேவியரையோ இல்லனா சபரியையோ எஃப்ஜேவையோ இவங்க கேம் எல்லாம் மொத்தமா முடிச்சதுக்கு மெயின் ரீசனே கனிதான். நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. ஏன் அப்படின்னா இப்போ கனியோட இடத்துல வேற யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஜேவெல்லாம் எப்போ காரி துப்பி செருப்பால் அடிச்சிருப்பாங்க. நீ பண்றது கேடுகட்ட வேலைடான்னு சொல்லியிருப்பாங்க. விக்ரம்கிட்ட நீங்க கன்னிங்கா இருக்கீங்க, இந்த பிஹேவியர் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேற ஏதாவது ஒரு கண்டஸ்டன்டா இருந்திருந்தா. சோ கனி தான் ஒரு கான்டென்ட் பிளாக்கர். எனக்கு வந்து கனி எப்படி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க இல்ல வெளில இருக்க நபருமே. இப்ப அவங்க மேல எனக்கு வன்மம் கிடையாதுங்க, சத்தியமா சொல்றேன். எனக்கு கனி மேல வன்மம் எல்லாம் கிடையாது. அவங்களோட கேம் எனக்கு பிடிக்கல, சத்தியமா எனக்கு பிடிக்கல. ஆஸ் அ கண்டஸ்டன்ட் எனக்கு அவங்க கேம் பிடிக்கல. ஏன்னா அவங்க பெருசா எதுவுமே விளையாடல. சாண்ட்ராவை கொஸ்டின் கேட்டப்ப நல்ல விஷயம் நம்ம அட்ரஸ் பண்ணோமா, அப்ரிஷியேட் பண்ணோமா ஸ்பேஸ்ல. ஆமா கரெக்டா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமா. அவங்க விளையாண்டாங்கன்னா தானே நம்ம விளையாண்டாங்கன்னு சொல்ல முடியும். விளையாடாம எப்படி அவங்க விளையாண்டாங்கன்னு நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். உண்மையாலுமே கைண்டா இருந்தாங்கன்னா தானே we can call her as kind. கைண்டாவே இல்லாத ஒரு பர்சனை எப்படி நான் கைண்டுன்னு கூப்பிட முடியும்? பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ் ஒருத்தங்களோட எவிக்ஷன் முதற்கொண்டு நீ பேசி உட்காந்து சிரிக்கிறிய, நீ என்ன கைண்டு? உன்ன அவ என்ன பண்ணா? அவ ஜெனுவனா தானே உங்ககிட்ட கேம் பிளே பண்ணிட்டு இருக்கா. இப்போ டாம் அவன் இதுக்கு கேமரா முன்னாடி நின்றுட்டு அது ஏதோ ரொம்ப உத்தம மாரி இல்லையா, ப்ளே பண்ண மாரி இல்லையா ஜஸ்டிஃபிகேஷன் தந்துட்டு இருக்கான். அவனெல்லாம் செருப்பால அடிக்கணும் நெசமா. எல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணுமே பண்ணாம மாரி இல்லையா ஆக்ட் பண்றான்ல, அதான் கோவமா இருக்கு. இல்ல இப்ப கூட ஐ வாண்ட் அப்பாலஜி ன்னு சொல்றான். ஐ வாண்ட் அப்பாலஜி. அவ இன்னும் கொஞ்சம் ஹார்டா விஜேஸ் வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணீங்க கமருதீன்? நீங்க அப்பாலஜி கேட்டீங்களா பார்வதி கிட்ட? ஒரு கர்ட்டசிக்காகவாது ஒரு விளையாட்டுல இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? யூ நோ ஹவ் யூ பிஹேவ்.
இல்ல டாம், அவர் அப்படி கேட்க மாட்டாரு. விஜேஎஸ் சொல்லுவாரு, நீங்க அத தட்டி விட்டப்போ அரோரா அழுதாலே நீங்க சாரி கேட்டீங்களா? அப்படிதான் கேட்பாரு. என்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட் எல்லாம் வெறுப்பேத்துறீங்களா என்ன வந்துட்டு? இல்லம்மா டாம், ஐ டோன்ட் திங்க் விஜேஸ் எல்லாம் இப்படி எல்லாம் உண்மையை கேட்டா தாங்க எப்படி சொல்ல கேட்டு முடியும். அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு, அவரு பாக்குறாரு. அரோரா அழுததை அவர் பார்த்தாரு, அரோரா பயந்ததை அவர் பார்த்தாரு. காலையில அவர் வந்து சாட்டர்டே காலையில என்ன கேட்பாரு. காமெடி நடந்துச்சு அவ்வளவுதான். கேளுங்களேன். ஒரு 6:15 இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அத டவுன்லோட் பண்ணணும். அது லோட் ஆகும்ல 100% வரைக்கும். லோட் ஆகும்போதே தூங்கிட்டேங்க 1/2 மணி நேரம் கொரட்ட விட்டு. சொக்குது. என்னாலயே முடியல. அப்புறம் முழிச்சு பார்க்குறேன் வீடியோ காணோம். ஐய்யய்யோ! இவ்ளோ நேரம் லோட் ஆச்சு. ஏன்னா அது ஜிபி அதிகம்ல. அதிக நேரம்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 8 1/2 மினிட்ஸ் நெறைய இதெல்லாம் போட்டுருக்கோம்ல. லோட் ஆகுது. அச்சச்சோ! போச்சா! டேய் எவ்ளோ நேரம்டா இதுக்கு நான் உட்கார்ந்து வேல பார்த்தேன் அப்டி சொல்லிட்டு திரும்பவும் எடுத்து தேடினேன். கடவுள் புண்ணியத்துல இருந்துச்சு. அப்படியே என் ஃபோன் ஃபுல்லா இப்ப பார்வதி, 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 பார்வதியோட ஃபோட்டோ, வீடியோ, ஆதாம்